මේ අවස්ථාවේදී රටේ ඉතාම බරපතල ප්‍රශ්නයක් ඇති කරලා තියෙනවා. ඒක තමයි මේ මත්ද්‍රව්‍ය නිෂ්පාදනය. නුවරඑළියේ අයිස් කියන මත්ද්‍රව්‍ය නිපදවන කර්මාන්ත ශාලාවක් ආරම්භ කරලා තියෙනවා කියන அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை போதைப்பொருள் வழக்கோடு இணைக்க முயற்சிப்பதாகவும் இது நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதன் மூலமும் பாதாள உலக நடவடிக்கைகளோடு அவரை தொடர்பு படுத்துவதன் மூலமும் அவரை அடக்குவதற்கான முயற்சி என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ඉතාම භයානක සිද්ධියක් සම්බන්ධයෙන් මම මේ රටේ ජනතාවට කියනවා ඒක තමයි මේ රටේ අපි දන්නවා ඊයේ දවස ஒரு நாளுக்கு 4 முறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளது. இதுபோன்ற துப்பாக்கிச்சூடுகளும் பாதாள உலக நடவடிக்கைகளும் மிகவும் தீவிரமாக இருந்த காலகட்டம் ஒன்று இருந்தது. இந்த நாட்டில் ஜேவிபியின் 88-89 பயங்கரவாத காலத்தில் அந்த நிலைமை காணப்பட்டது. புலிகள் அமைப்பின் காலத்தில் கூட இதுபோன்று மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சூழ்நிலை இல்லை. இந்த துப்பாக்கிச் சூடுகள் ஒவ்வொன்றையும் பாதாள உலகம் உள்ளிட்ட போதைப் பொருட்களோடு தொடர்புடையது என அரசாங்கம் விளக்கமளிக்கிறது. இப்போது வட்டகள இந்த விடயத்தோடு நாமல் ராஜபக்சவின் பெயரை இணைக்க முயற்சிக்கின்றார். இது மிகவும் ஆபத்தான சூழ்ச்சியின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்பதை நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறோம். இந்த போதைப் பொருள் தொடர்பான குற்றத்திற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை அரசாங்கமே அவதூறு செய்ய முயற்சிக்கிறதா? அவரது உயிருக்கு தீங்கு விளைவிக்க முயற்சிக்கின்றதா? அல்லது பாதாள உலகத்தின் ஒரு பிரச்சனையாக அர்த்தப்படுத்த எடுக்கப்படும் ஒரு முயற்சியா என நியாயமான சந்தேகம் உள்ளது. எனவே பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கும் வட்டகல இது தொடர்பாக அவரிடம் உள்ள ஆதாரங்கள் எவை, எந்த அடிப்படையில் அவர் கருத்து வெளியிட்டார், நாமல் ராஜபக்ச பற்றி நீங்கள் பொய் சொல்கிறீர்களா என்பதை உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும்.